SVKRT தர்ஷன் சேனல்ல இருக்கக்கூடிய அனைத்து பக்தர்களுக்கும் அநேக கோட்டின நமஸ்காரங்கள். நம்மளுடைய சேனல்ல சூரியன்ல ஆரம்பிச்சு கேத்து வரைக்கும் 9 கிரகங்கள் இருக்கு. இந்த 9 கிரகத்திற்கும் ஒரு வீட்லயும் இருந்தா எந்த மாதிரியான பலன்? இப்ப உதாரணம், சூரியன் 1ல இருந்தா என்ன, 2ல இருந்தா என்னன்னு 12ல இருக்கிற வரைக்கும் என்ன மாதிரியான பலன், சந்திரன், செவ்வாய், புதன் அப்படின்னு கேத்து வரைக்கும் தொடர்ந்து நம்மளுடைய சேனல் இப்போ ஆக்டிவா இருக்க போது நமக்கு நிறைய நல்லது கொடுக்கறதுக்கு நம்ம சேனல் ரெடியா இருக்கு. இது ஒரு அவேர்னஸ் வீடியோ. ஏன்னா பொதுவா நமக்கு டைம் எப்படி இருக்கு, ஏன் இப்படி இருக்கு, இதெல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம மண்டையை போட்டு குழப்பிக்காம இந்த மாதிரியான சில நாலேஜ் நமக்கு தெரியும் பட்சத்துல அட்லீஸ்ட் நம்மளே கொஞ்சம் உஷாரா இருக்கணுமா, இல்ல நமக்கு இந்த மாதிரியான டைம் இருக்கா அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கணும் அப்படின்ற ஒரு நல்ல எண்ணத்தினால மட்டுமே நம்மளுடைய சேனல் மூலியமாக இந்த ஒரு பதிவு போடுறோம். இதுல இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, சூரியனுக்கு இப்ப நம்ம இந்த பதிவு பார்க்க போறோம். இதுல சூரியனுடைய ஃபர்ஸ்ட் பார்ட், அதாவது 1ஆம் வீட்டில், 2ஆம் வீட்டில், 3ஆம் வீட்டில், 4ஆம் வீட்டில், 5ஆம் வீட்டில், 6ஆம் வீட்டில், இந்த 6 வீட்டிலையும் சூரியன் இருந்தா எந்த மாதிரியான பலன் வரும் அப்படிங்கிறது ஆல்ரெடி நம்மளுடைய சேனல்ல அப்லோட் பண்ணியிருக்கோம், ரெடியா இருக்கு. ஸோ நீங்க அதை பார்த்துட்டு அதுக்கப்புறமா இந்த பதிவை நீங்க பாருங்க. ஏன்னா நீங்க அதை பார்க்காம இது பார்க்கும்போது நமக்கு மிஸ்மேட்ச் ஆகும், ஒரு கரெக்டான ப்ரிடிக்ஷன் நமக்கு வராது. இந்த பதிவுல சூரியன் 7, 8, 9, 10, 11, 12 இந்த இடத்துலலாம் இருந்தா எந்த மாதிரியான பலன் வரும் அப்படிங்கறத பத்தி இந்த பதிவு மூலியமா நம்ம பார்க்க போறோம். வாங்க இன்னொரு தடவை அநேக கோடியும் நமஸ்காரங்கள். சூரிய பகவான் 7ஆம் வீட்டுல இருந்தா எந்த மாதிரியான பலன் நம்மளுடைய ஜாதகத்துல? சூரியன் 7ஆம் வீடு அப்படிங்கிறது கலத்திரத்தை சொல்லுவா. அதே மாதிரி பத்னி புருஷங்களுடைய அந்யோன்ய பந்தத்தை சொல்லுவா, ஹஸ்பண்ட் ஒய்ஃபோட அந்யோன்ய பந்தம். அதுக்கப்புறமா லவ் மேரேஜ் நடக்குமா, அரேஞ்ச் மேரேஜ் நடக்குமான்ற மாதிரியான சில ப்ராப்ளம்ஸ் நிறைய உண்டு, சில விஷயங்கள் உண்டு. ஸோ இந்த 7ஆம் வீட்டுல சூரியன் இருக்கும் பொழுது நமக்கு, அதாவது ஃபர்ஸ்ட் நான் இந்த ஃபேமிலில இருந்தே நம்ம போலான்னு நினைக்கிறேன். இந்த புருஷா பத்னிக்குள்ள இருக்கக்கூடிய அந்யோன்ய பந்தத்தை அதிகப்படுத்தும். அதுவும் இல்லாம இந்த செக்ஷுவல் ரீதியான இருக்கக்கூடிய பிரச்சனைகளை நிவர்த்தி செய்யும். அதுதான் சூரியனுடைய மெயின் கான்செப்டே. ஏன்னா சூரியன் ஒரு உஷ்ணமான கிரகம். அது எப்படி சார் நிவர்த்தி ஆகும் நீங்க கேட்கலாம். பட் ஆனால் பற்று ஜாஸ்தி, பிரபலம் ஜாஸ்தி, அந்யோன்யம் ஜாஸ்தி. யாரை வேணும்னாலும் மறைக்கலாம், சூரியனை மறைக்க முடியுமா? மறைக்க முடியாது இல்லையா? சோ 7ஆம் வீட்டுல சூரியன் இருக்கும்போது அவங்களுக்குள்ள எந்த ஒரு மறைவுமே இருக்காது, ரொம்ப ஓப்பனா அவங்க இருப்பாங்க. அப்படி ஓப்பனா இருக்கும்போது அவங்களுக்குள்ள எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லாம இருக்கும். சோ சூரியன் 7ஆம் வீட்டுல இருக்கும்போது ஃபேமிலிக்குள்ள எந்த ஒரு மேஜரான ப்ராப்ளமும், அதுவும் மெயினா இந்த அந்யோன்ய விஷயத்துல எந்த ஒரு ப்ராப்ளமும் இல்லாம இருக்கும். ஒண்ணு. அடுத்தது லவ் மேரேஜா அரேஞ்ச் மேரேஜா அப்படின்னு பார்க்கும்போது அது மற்ற கிரகங்களை பேஸ் பண்ணி சொல்லலாம். இருந்தாலும் இந்த சூரியனை பேஸ் பண்ணி பார்க்கும்போது நம்ம நிறைய பேர் ஓப்பனா இருந்தாதான் பிடிக்கும். அதுதான் ஒரு மனுஷ இயல்பு. ஸோ நம்ம ஓப்பனா இருப்போம் அந்த விஷயத்துலன்றதுனால மேக்சிமம் எல்லாருக்கும் லவ் மேரேஜ் நடக்கும்ன்ற மாதிரியான ஒரு பலன் உண்டு. அதே மாதிரி அடுத்தது 8ஆம் பாவத்தை நம்ம எடுத்துக்கலாம். 8ஆம் வீட்டுல நம்மளுடைய ஜாதகத்துல சூரியன் இருந்தால் நமக்கு நிறைய சரீர ரீதியான உபாதைகள் இருக்கும், மனோ ரீதியான உபாதைகள் இருக்கும். ஸோ நம்ம அதுல ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கணும் அப்படின்னு நான் பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். ஒண்ணு. அதுக்கு அடுத்தது நிறைய சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் டக்குன்னு டிப்ரெஷனுக்கு போயிடுவோம். அந்த மாதிரியான டிப்ரெஷனுக்கு போகாம இருக்கணும் அப்படின்னு நான் ஃபர்ஸ்ட் நான் உங்ககிட்ட சொல்லிக்கிறேன். அதுக்கு அடுத்தது இந்த பிளாக் மேஜிக்லாம் சொல்லுவாங்க இல்லையா, அவ்வளோ சீக்கிரம் நம்மளுடைய ஜாதகத்துல சூரியன் 8ஆம் பாவத்துல இருக்கும் பட்சத்துல பிளாக் மேஜிக் எல்லாம் பண்ணவே முடியாது. அப்படி ஒருவேளை பண்ணணும்னு யாராவது நினைச்சாங்கன்னா அது அவங்களுக்கே ரிவர்ஸ்ல போய் அடிச்சிரும். அந்த மாதிரியான ஒரு பலன். அடுத்தது 9ஆம் பாவத்துல சூரியன் இருந்தால் அப்பாவுடைய ஸ்தானம் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கும். அப்பா மூலியமா நிறைய பேக்ரவுண்ட் நமக்கு வரும். குருமார்கள் மூலியமா நமக்கு நிறைய நல்ல நல்ல விஷயங்கள் நடக்க ஆரம்பிக்கும். நமக்கு எப்பவுமே ஒரு ரக்கடான குரு, அதாவது பொதுவா சாஃப்டா நீ இது பண்ணுப்பா அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரிலாம் சொல்லாம நீ இது பண்ணுடா அப்படின்னு யார் நம்மள சொல்றாங்களோ அவங்கதான் நம்ம குருவா எடுத்துக்கணும். ஸோ அந்த மாதிரியான ஒரு கைடன்ஸ் கொடுக்கக்கூடிய ஒரு பர்சனாலிட்டி தான் நம்ம கூட பிரயாணம் பண்ணுவாங்க 9ஆம் வீட்டுல இந்த சூரிய பகவான் இருக்கும் பட்சத்துல. ஸோ அவங்கள நம்ம கை விட்டுடக்கூடாது, எப்பவுமே நம்ம அவங்க கூட சேர்ந்து பிரயாணம் பண்ணணும் அப்படின்னு நான் உங்களுக்கு இந்த பதிவு மூலியமா பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். அடுத்து 10ஆம் வீட்டுல குரு சூரிய பகவான் இருக்கிறதுனால நம்மளுடைய உத்தியோகத்துல நம்ம எப்பவுமே ஒரு நல்ல ஸ்தானத்துல இருப்போம்.
பிரகாசமா இருப்போம். நம்ம உத்தியோகத்துல நம்ம எப்பவுமே ப்ரியாரிட்டியோட இருப்போம். எப்பவுமே நம்ம வந்து ஒரு வியாபாரம் பண்றோம், உத்தியோகம் பண்றோம் அப்படின்னா நமக்குன்னு ஒரு ஸ்டேட்டஸ் வந்து ஒதுக்கி வச்சிருவாங்க.